ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழோட சேனல். நான் எஸ்கே. 100 டேஸ் 100 கூப்பர்நெட் சீரிஸில் நம்ம வந்து 7th வீடியோவில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூப்பர்நெட்டில் பாட் டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட் பற்றி தான் பார்க்கலான்னு இருக்கிறோம். இந்த பாட் டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கிளஸ்டரில் சம் வாலண்டரியான டிஸ்டர்ப்ஷன் வந்து நடக்கிறப்ப, லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளஸ்டர் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா நம்மளுடைய கிளஸ்டர் கீழே வந்து இருக்க நோட்ஸை வந்து நம்ம வந்து பேட்ச் பண்ணுறோம், லைக் வந்து மெயின்டெனன்ஸ் மோடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பேட்ச் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங், லைக் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டரியாகவே எவிக்ட் ஆகும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி வாலண்டரியான டிஸ்டர்ப்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிபி அப்படி சொல்லக்கூடிய இந்த பாடு டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது மூலிமா, லைக் வந்து ஒரு பாலிசியாக நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளால் வந்து மினிமம் வந்து அன்அவைலபிள் அண்டு மேக்ஸிமம் அவைலபிள், ஓகேங்களா, மினிமம் அவைலபிள் அண்டு மேக்ஸிமம் அன்அவைலபிளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்ஷூர் பண்ண முடியும். இந்த பிடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாலண்டரியான டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அன்வாலண்டரி டிஸ்டர்பன்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாது. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கர்னல் கிராஷ் ஆகுது, இல்லை ஒரு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கே வந்து ஃபெயில் ஆகுது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிடிபி வந்து நமக்கு உதவி பண்ணாது. இந்த பிடிபிக்கான ஒரு சின்ன டெமோ தான் வந்து நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். இந்த டெமோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 YAML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் ஃபைலு. இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் வந்து ஒரு 3 ரிப்ளிகா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடு டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட் வந்து 2 விதமான பாடு டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம், ஓகேங்களா, மினிமம் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ஷூர் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அன்அவைலபிள், ஓகேங்களா, 1 தான் அன்அவைலபிள் ஆகலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் எது வேணுமோ நம்ம நம்ம அப்ளிகேஷன் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று கூட வந்து கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய முதல் வீடியோலேயே கூப்பர்நெட்ஸ் வந்து வேரியஸ் மெத்தடில் நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும்னு நிறைய பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதில் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசிமூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளே கிரவுண்டு. இந்த பிளே கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீக்ரியேட் பண்ணி நம்ம வந்து இந்த பிளே கிரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த 2 YAML ஃபைலையும் வந்து நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், அதாவது காப்பி பண்ணி டிப்ளாய்மெண்ட் ஃபைலையும் அந்த பார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட்டையும் நான் கொடுத்துருக்கிறேன். இதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 2 ஃபைலையும் நான் வந்து இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். லைக் வந்து பிடிபி வந்து நம்ம கெட் கமாண்ட் போட்டு ப்ளஸ் இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பிடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 கிரியேட் ஆயிருக்கு, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அப்படி 2 கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது தனியாக செப்பரேட்டாகவும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், இந்த கமாண்ட் மூலிமா நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ இந்த பிடிபியை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் அப்படின்ற கமாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரெயின்ன்ற கமாண்ட் உங்களுக்குலாம் தெரியும், கார்டன் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாடெல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடும்னா எவிக்ட் பண்ணிடும். கார்டன் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லைக் வந்து கார்டன் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற பாடை மட்டும் வச்சுக்கிட்டு புதுசாக எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, ஷெடியூல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் அப்படின்ற கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அன்கார்டன் அப்படிங்கிறது அதுக்கு சேம் அகேன்ஸ்ட், லைக் வந்து திருப்பி நம்ம ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் அண்ட் அன்கார்டன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடை வந்து எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா, புதுசாக ஷெடியூல் பண்ணுற மட்டும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் ட்ரெயின் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா கார்டன் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற பாடை நம்ம என்ன பண்ணிவிடும், எவிக்ட் பண்ணிவிடும். அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிபி வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெயின் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த பிடிபியை செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி பாட் வந்து எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூப் ஷெட்டில் கமாண்டில் கெட் பார்ட்ஸ்னு கொடுத்துட்டு -o ஒய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாடு வந்து என்னென்ன நோடில் பிளேஸ் ஆயிருக்குன்னு டீட்டெயிலாக நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நோடில், லைக் வந்து கண்ட்ரோல் பிளேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடு வந்து பிளேஸ் ஆயிருக்கு, அதர் நோடு 1 அண்ட் நோடு 2 ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடு வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நோடை வந்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 2 பாடு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ட்ரெயின் கமாண்டை யூஸ் பண்ணி நோடு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 வந்து நான் ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீமன் செட் வந்து உங்களுக்கு வந்து சம் பார்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால சொல்லுது. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இக்னோர் டீமன் செட்டுக்கு அதோட சேர்த்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து நான் வந்து ட்ரெயின் கமாண்டில் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிடிபி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியாது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் அடிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா பாடு டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட் வந்து நம்ம எவிக்ஷன் வந்து என்னவா இருக்குது, சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. லைக் வந்து இந்த ஒரு பாடு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மினிமமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாடு வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ண முடியல, இதை வந்து எவிக்ட் பண்ண முடியல. ரியல் டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து வாலண்டரியாக நம்மளே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், லைக் வந்து கிளஸ்டர்
வந்து அப்கிரேட் பண்ணுறோம், இல்லை நோடை வந்து நம்ம பேட்ச் பண்ணுறதுக்காக மெயின்டெனன்ஸ் மோடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிடிபி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்த்த இந்த பாட் டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டே 8ல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கூப்பன் ரேட்டோடைய ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.